மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து என மத்திய அரசு அறிவிப்பு. பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் மக்கள் கொண்டாட்டம், இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். அதாவது நாங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த திட்டத்தை தடை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். இப்ப கண்ட வெற்றி இது எங்களுக்கு மட்டும் இல்ல, 48 கிராமம் தமிழகத்துக்கு நடந்த வெற்றி. பகுமான பொருட்களை ஆமா அது வாசி அந்த அண்ணாமலைக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் ஒன்றிய அரசு பணிந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. இனி மாநில அரசின் இசைவு இன்றி இத்தகைய அறிவிக்கைகளை வெளியிடக்கூடாது என்றும் கருத்து. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு. சட்டப்பேரவை தீர்மானத்திற்கான வெற்றி என செல்வ பெருந்தகை, அரிட்டாப்பட்டி மக்கள் நிம்மதியாக தூங்குவர் என அண்ணாமலையும் கருத்து. ரெய்டு நடத்தி கூட்டணி அமைக்க அவசியமில்லை, எடப்பாடியிடம் பேசினாலே போதும் என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. மிரட்டலுக்கு அஞ்சாமல் அதிமுக பயமின்றி கூட்டணி அமைக்கும் என்று முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேட்டி. உலகிலேயே முதல் முறையாக இரும்பை பயன்படுத்தியது தமிழ்நாட்டில்தான். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்டதாக இரும்பின் தொன்மை நூலை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். தமிழகத்திலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியுள்ளதாக முதல்வர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பாராட்டு. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 4 வித வாக்குகளை ஒரே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் செலுத்தும் நடைமுறை அறிமுகம். திருச்சி பெல் நிறுவன அதிகாரிகளுடன் சென்னையில் மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி ஆலோசனை. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விசிக ஆகிய திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. தமிழர்களின் நலனுக்கு எதிராக RN ரவி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் அடுத்த மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளை இயக்க திட்டம். சோழிங்கநல்லூர், அம்பத்தூர், மணலி பகுதியில் இயக்கப்படும் என தகவல். 22 விழுக்காடு ஈரப்பதம் வரை உள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்வது தொடர்பாக 2ஆம் நாளாக ஆய்வு. திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் விவசாயிகளிடம் உரையாடிய மத்திய குழு. திமுக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த விவகாரம். 505 வாக்குறுதிகளில் 389 நிறைவேற்றியதாக முதலமைச்சர் கூறியதும் பதற்றத்தில் EPS பொய் பேசுவதாக அமைச்சர் நேரு விமர்சனம். நாம் தமிழர் கட்சியினர் 3000 பேர் திமுகவில் இன்று இணைய உள்ளதாக தகவல். பெரியார் குறித்த சீமானின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முடிவு. கட்சி பதவிக்காக நிர்வாகிகளிடம் பணம் வாங்கினால் கடும் நடவடிக்கை என தவேக பொதுச் செயலாளர் N. ஆனந்த் எச்சரிக்கை. சென்னையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கும் கட்சி ஏற்பாடு. ராணிப்பேட்டை அருகே பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொல்லப்பட்ட தமிழரசனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். குடும்பத்திற்கு இழப்பீடு மற்றும் அரசு பணி வழங்க கோரிக்கை. சேப்பாக்கம்
சேப்பாக்கத்தில் நாளை இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையேயான இரண்டாவது T20 போட்டி. சென்னை வந்த இரு அணி வீரர்கள். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, மக்களின் உணர்வு மற்றும் தமிழ்நாடு அரசின் உறுதிக்கு பணிந்து டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை நிரந்தரமாக ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் போராட்டக்குழு மத்திய கனிமவளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை 22ஆம் தேதி சந்தித்து திட்டத்தை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்தது. இந்நிலையில் கிராம மக்கள் கோரிக்கையை ஏற்று அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட விடப்பட்ட ஏலத்தை ரத்து செய்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகள் உடனான விரிவான ஆலோசனைக்கு பிறகு பல்லுயிர் பாரம்பரிய தளத்தின் முக்கியத்துவத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த திட்டம் கைவிடப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதியாக இருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்து டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை கைவிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது எனவும், மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போகக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது மேலூர் பொதுமக்களின் தொடர் போராட்டத்திற்கு அதிமுக மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். டங்ஸ்டன் சுரங்க ஏலம் கைவிடப்பட்டதை அடுத்து மதுரை அரிட்டாப்பட்டியில் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் கிராம மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. பலர் இனிப்புகள் வழங்கியும் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். மத்திய அரசின் ரத்து அறிவிப்பு தங்களுக்கு பொங்கல், புத்தாண்டு பண்டிகை போல் உள்ளதாக அரிட்டாப்பட்டி மக்கள் தெரிவித்தனர். ரொம்ப நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். ஊர்ல இன்னைக்கு தான் ஊர் மக்கள் எல்லாமே நிம்மதியா தூங்குவோம், சந்தோஷமா வெடி வெடிச்சு எல்லாமே சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 2 மாத காலமாக தூங்கல குள்ளல நாங்கள் இனிய ஒரு புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணலாம். எங்களால் பொங்கல் கொண்டாடல, எதுவுமே நாங்கள் கொண்டாடல. பட் இன்றைய நாளா தீபாவளி, புத்தாண்டு ஒரே நாளில் நாங்கள் இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நிம்மதியா தூங்குவோம். எங்க மண்ணை எங்க கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கெல்லாம்